இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை ஜெயமோகனினுடைய நிழல் அப்படின்ற ஒரு கதை தான். ஒரு எழுத்தாளன் தன்னுடைய பார்வையில் படக்கூடியத தன்னுடைய மன ஓட்டங்கள்ல அசை போட்டு அதை எப்படி ஒரு கதையாக வெளிப்படுத்துறான் அப்படின்றதுக்கு மிக சிறந்த உதாரணமா இந்த நிழல் அப்படின்ற ஒரு கதை இருந்தது. ஒரு சாதாரண நிகழ்வு, எல்லாருமே அந்த நிகழ்வை அனுபவிக்கக்கூடியவங்க தான், பார்த்துட்டு போகக்கூடியவங்க தான். ஆனா ஒரு எழுத்தாளன் பார்க்கக்கூடிய பார்வை அதை எப்படி ஒரு மேஜிக்கா மாத்துது அப்படின்றது அந்த கதை. அப்படியே வண்டி ஒரு குலுக்கு குலுக்குச்சு. நான் கண் முழிச்சு பார்த்தேன். உள்ள அந்த பஸ்ஸுக்குள்ளார நீல கலர் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. எல்லாரும் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தாங்க. விதவிதமான புரட்டை. அந்த நேரத்துல பஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த எந்திரம் தான் சத்தம் போட்டுட்டே இருந்துச்சு. என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலையை வெளியே விட்டு பார்த்தா அப்படியே ஒரு வளைவு, சாலையினுடைய வளைவுல எல்லாம் வண்டி நின்றுட்டு இருந்தது. பேருந்தும் லாரியும் அப்படியே நின்றுட்டு இருந்தது. அதனுடைய முகப்பு விளக்குகள் எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது. ஆனா தூரத்துல ஒரு சிகப்பு விளக்கு அப்படியே கண் கொட்டாம இமைக்காம நம்மையே பாக்குற மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓ அது ரயில் பாதை, ரயில் வருகைக்காக தான் வண்டியெல்லாம் நின்று இருக்குன்னு சொன்ன உடனே ஒரு நிம்மதி வந்துச்சு. அப்போ மனசு ஒரு ஒரு செயல்பாட்டுல இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்டக் வரும்போது எவ்வளவு அதிர்ச்சியை உருவாக்கும் அப்படின்றத இந்த வரிகள் அழகா கடத்திட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே அந்த பகுதியை சுற்றி பார்த்தேன். அது ஒரு புறநகர் பகுதி தான். அப்படியே என்னுடைய பார்வையை ஓட விட்டேன். எல்லாமே சுவர், காம்பவுண்ட் சுவர்களுக்குள்ளார அழகழகா இடைவெளி விட்டு அழகா கட்டப்பட்ட எல்லாமே தார்ஸ் வீடுங்க தான். அப்படியே அழகுக்காக மரங்கள் எல்லாம் அங்கங்க அப்படியே அவ்வளவு அழகா படம் இருந்துச்சு. அந்த மாதிரி பார்த்துட்டே வரும்போது திடீர்னு என் அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு சிகப்பு விளக்கு எரிஞ்சிருந்தது. மின்விசிறியும் ஓடிட்டு இருந்தது. அதனுடைய காம்பவுண்ட் சுவருக்கு மேல ஒரு மரம் வளர்ந்து அப்படியே படுத்து இருந்தது. அப்படியே அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மின்மினி பூச்சி, ஒரு 2 மின்மினி பூச்சி அங்கேயும் இங்கும் பறக்கிற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் அதை உத்து பார்க்கும்போது அது மின்மினி பூச்சி இல்லை, பூனையினுடைய கண்கள் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அந்த பூனை தன்னுடைய பின்னங்கால உட்கார வச்சுக்கிட்டு தலையை உயர்த்தி அப்படி இப்படியும் பார்த்துட்டு இருந்தது. அதனுடைய கண்கள் அப்படியே பச்சை நிறத்துல அப்படியே மின்னலை போல ஒளி வீசிக்கிட்டு இருந்துச்சு. நானும் அந்த பூனையை பார்த்துட்டே இருந்தேன். அதுவும் என்னை பார்த்துட்டே இருக்கு. எனக்கு அது என்னை பார்க்க பார்க்க எனக்குள்ள பெரிய பாரம் உருவாயிட்டே இருந்துச்சு. அதுல இருந்து பார்வையிலிருந்து தவிர்த்துலான்னு 2 முறை முயற்சி பண்ணேன். ஆனாலும் என்னால முடியல. அது என்னையே தான் பார்த்துட்டே இருக்கு. என்னையே பார்த்துட்டே இருக்கும்போது எனக்குள்ளார ஒரு ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வு உருவாயிட்டே இருக்கு. எனக்கு பின்னாடி மௌனமாக ஏதோ ஒண்ணு என்னை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த தொடர்ந்து வரக்கூடிய அதுதான் அந்த பூனை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு மனநிலை கூட எனக்கு ஏற்படுது. அந்த பூனை பாதியை நீக்கவே இல்லை. எனக்கு வேற பயம் வந்துட்டே இருக்கு. நாம எல்லாருமே வெவ்வேறு எண்ணங்கள் மனசுல அந்த நேரத்தில் ஓடிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே எண்ணங்களால் உருவானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வை எனக்கு உணர்த்துற மாதிரி இருக்கு. நான் என் உடல் அந்த இருட்டில் என்னுடைய உடல் எல்லாம் மறைந்துடுச்சு. என்னுடைய எண்ணங்கள் தான் அந்த இடத்துல நிலை பெற்று இருக்கு. எனக்கு ஏதோ எண்ணங்கள் ஓடுது. என் அம்மாவின் முகம், ஒரு நீரோட, இனம் தெரியாத ஒரு மனம், நான் எப்பவுமே பழக்கப்பட்ட ஒரு அக்குள் வாடை, ஒரு காய், ஒரு மாங்காய் உடைச்சி அதுல இருந்து பால் பிரிச்சுட்டு வரும்ல அந்த மனம், வெவ்வேறு நிலைகள் எனக்கு அப்போ உணர்ந்துட்டு உருவாயிட்டே இருக்கு. அந்த பூனை என்னை பார்க்கறத தவிர்க்கவே மாறவே இல்லை. என்னையே பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு அந்த இடமே அசையக்கூடிய ஒரு சத்தம், டடடான ஒரு சத்தம். அந்த சத்தம் என் மேல ஏதோ இடிச்சு கீழே விழுறது போல அப்படின்னு ஒரு பயம். கொஞ்ச நேரத்து ஒரு பயங்கரமான ஒரு ஓசை. என்னன்னு சொல்லி பார்த்தா டப்புன்னு கண் விழிச்சிட்டேன். பார்த்தா ஒரு தொடர் வண்டி போயிட்டே இருக்கு. அதனுடைய அந்த சிகப்பு விளக்கு அப்படியே கண்ணை பூசிக்கிட்டு அப்படியே போகுது. அந்த சூழல்ல நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத என்னால சொல்ல முடியல. அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். அது எனக்கு கண்டு போயிடுச்சு. ஆனால் அந்த சுவர் பக்கத்துல இருந்துச்சு இல்லையா, சுற்றுச்சுவர் பக்கத்துல மரத்தாண்டு இருந்தது இல்லை, அந்த பூனை அப்படியே என்னையே பார்த்துட்டே இருக்கு. பார்த்துட்டு டப்புன்னு அது என்ன செய்யுதுன்னா அப்படியே தாவி வானவெளியில போற மாதிரி போகுது. அப்ப போகும்போது அந்த மரங்களுக்கு இடையே ஒளி புகுந்து அந்த பூனையினுடைய உருவத்தை மிக பெரியதா காட்டுது அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியும். ஆனா இந்த கதை சாதாரணமான ஒரு பக்க அளவில் இருக்கக்கூடிய கதை தான். ஆனால் இந்த கதை நமக்கு கடத்திட்டு வரக்கூடிய உணர்வு இருக்கு பார்த்தீங்களா. நம்ம எல்லா நிலைகளையும் ஏதோ ஒரு நிலையில நம்ம மயங்கி கிடப்போம். அந்த மயக்கத்திலிருந்து நம்ம தெளிவுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது.
இன்னொன்னு நாம அந்த கதையில வரக்கூடிய ஒரு வரி போல நம்ம எல்லாருமே எண்ணங்களால் ஆனவங்க தான் அப்படின்றது நமக்கு சொல்றது போல இருக்கு.